நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, எஸ்டிடிக்கு வந்து வேக்சினேஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. எஸ்டிடியில் நிறையா இருக்குது. கிளமிடியா, கொனோரியா, ஹெர்பெஸ்ஸு, சிஃபிலிஸு, ஹெச்ஐவி, ஹெச்பிவி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வேக்சின் அப்படிங்கிறது வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு இருக்குது. ஆனால் அந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து ஃபீமேலுக்கு தான் மெயினாக வந்து யூஸ் ஆகும். ஹெச்ஐவிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கே தவிர சிஃபிலிஸ் மற்றதுக்கெல்லாம் வேக்சின்ங்கிறது தனியாக கிடையாது. ஸோ யார் இந்த வேக்சினை பற்றி யோசிக்கணுன்னா, யாருக்கு வந்து தகாத உறவு இருக்குதோ, யார் வந்து நம்மளோட அஃபீஷியல் பார்ட்னர் இல்லாமல் வேறு யார் கூடவாவது உடலுறவு வச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரணும். அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்களாக போய் கூகுளில் சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு தூக்கம் வரல, சூசைடியல் தாட்ஸு, என் ஒய்ஃபுக்கு பரவிடுமோ, என் குழந்தைக்கு பரவிடுமோ, வீட்டுக்கு போனால் பயமாக இருக்குது, என்னால் தூங்க முடியல, இந்த மாதிரியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்காமல் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.